இன்றைக்கி நம்ம மாஸ் மொபைலில் அக்டோபர் மாதத்துக்குரிய கிளியரன்ஸ் ஸ்டாக் தான் கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில், அதுவும் நார்மலாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரைஸோட வந்து 10 to 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம். என்னென்ன மாடல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ்லேயே பாக்ஸ் சார்ஜரோட 2 டிவைஸ் நம்மளோட ரிசீவ் ஆயிருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 256 ஜிபி ஸ்டோரேஜ் வந்துடும். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 89% இருக்குது. இந்த 15 ப்ரோ மேக்ஸை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 68,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸில் 1 டிபி ஸ்டோரேஜில் உள்ள மொபைல் வந்திருக்கு. பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே இருக்குது. இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 86% இருக்குது. இந்த ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 84,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 15 ப்ரோவில் 2 பீஸ் நம்மளோட ரிசீவ் ஆயிருக்கு. ரெண்டுமே வந்து பாக்ஸ் சார்ஜரோட ரிசீவ் ஆயிருக்கு. ஒரு பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஹெல்த் வந்து 85ல் ரிசீவ் ஆயிருக்கு. 128 ஜிபி ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 58,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 128 ஜிபி ஸ்டோரேஜில் பேட்டரி ஹெல்த் வந்து 86% ரிசீவ் ஆயிருக்கு. இந்த டிவைஸையும் நம்ம 58,000 கொடுக்க போகிறோம். ரெண்டுமே பாக்ஸ் சார்ஜரோட நீட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் 128 ஜிபி ஸ்டோரேஜ். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 76% இருக்குது. இந்த 14 ப்ரோ மேக்ஸை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 52,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 14 ப்ரோ மேக்ஸில் 128 ஜிபி ஸ்டோரேஜில் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 76% பீஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 14 ப்ரோ மேக்ஸை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 50,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 14 ப்ரோவில் 256 ஜிபி ஸ்டோரேஜில் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 79% ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 14 ப்ரோவை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 42,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனில் 13 ப்ரோ மேக்ஸ் நம்மளோட ரிசீவ் ஆயிருக்கு. 13 ப்ரோ மேக்ஸ் நிறைய டிவைஸ் நம்மளோட ரிசீவ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 256 ஜிபி ஸ்டோரேஜில் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 82%. டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 13 ப்ரோ மேக்ஸை நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 42,000 கொடுக்க போகிறோம். பாக்ஸ் சார்ஜரோட 256 ஜிபி ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ்ல ஒயிட் கலர் டிவைஸ் நம்மளோட ரிசீவ் ஆயிருக்கு. இது 128 ஜிபி ஸ்டோரேஜ். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 85% ரிசீவ் ஆயிருக்கு. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. எந்த ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. இந்த டிவைஸை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 40,000 கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் டிவைஸோட மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட கிடையாது. 256 ஜிபி ஸ்டோரேஜில் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 87% ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 13 ப்ரோ மேக்ஸை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 40,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் 256 ஜிபி ஸ்டோரேஜில் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. பேட்டரி சர்வீஸ் 69% தான் இருக்குது. இந்த 13 ப்ரோ மேக்ஸை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 36,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் 128 ஜிபி வேரியன்ட் பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 77% பாக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த 13 ப்ரோ மேக்ஸை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 35,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 13 ப்ரோங்க, இது ஒரு 128 ஜிபி வேரியன்ட். டிவைஸ் மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 76% இருக்குது. இந்த 13 ப்ரோவை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 34,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14ங்க. ஐஃபோன் 14 பார்த்தீங்க அப்படின்னா 256 ஜிபி ஸ்டோரேஜ். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 89% இருக்குது. இந்த 14 நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 31,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14ல் 128 ஜிபி வேரியன்ட். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 87% இருக்குது. இந்த 14 128 ஜிபி வேரியண்ட்டை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30,000 கொடுக்க போகிறோம். பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14ல் 256 ஜிபி ஸ்டோரேஜ். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 84% இருக்குது. இந்த 84% பேட்டரி ஹெல்த் உள்ள மொபைல் நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 32,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 13ங்க. 13ல் பார்த்தீங்க அப்படின்னா 3 டிவைஸ் நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஹெல்த் 90%, 120 ஜிபி வேரியன்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஐஃபோன் 13 நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 25,000 கொடுக்க போகிறோம். பேட்டரி ஹெல்த் 90% உள்ள மொபைலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 13லே வந்து 88% பேட்டரி ஹெல்த் உள்ள பாக்ஸ் சார்ஜரோட ரிசீவ் ஆயிருக்கு. இந்த ஐஃபோனோட 13ஓட ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 25,000 பாக்ஸ் சார்ஜரோட கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 13 பேட்டரி ஹெல்த் வந்து 93% இருக்குது. ஆனால் மொபைலில் சின்ன சின்னதாக யூஸ்டு ஸ்க்ராச்சஸ் டென்ட் இருக்குது. இந்த 13ஓட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா
வெறும் 22,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். பேட்டரி ஹெல்த் 93% உள்ள மொபைலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸில் 128GB வேரியண்ட், பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 77%, பாக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த 13 ப்ரோ மேக்ஸை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 35,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 15ங்க, இது ஒரு 128GB வேரியண்ட், பேட்டரி ஹெல்த் வந்து 90% இருக்குது. இது நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 31,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் டிவைஸில் டென்ட் கிடக்கு, இந்த இடத்துலையும் இந்த கார்னர்லேயும் மட்டும் டென்ட் இருக்குது, அதனால தான் வெறும் 31,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 15 256GB ஸ்டோரேஜ், பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 85% இருக்குது. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆகிருக்கு. இந்த 15 256GB நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 40,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 16ங்க, பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 96% ரிசீவ் ஆகிருக்கு. மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கண்டிஷன் ரிசீவ் ஆகிருக்கு. இந்த 16 நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 44,500 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 16eங்க, பேட்டரி ஹெல்த் வந்து 100% இருக்குது, 128GB வேரியண்ட்டு. இந்த 16e நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 34,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ளஸ்ங்க, இது ஒரு 128GB வேரியண்ட், பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 85%, டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 14 ப்ளஸ் நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 33,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ப்ளஸ்ங்க, பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 88% இருக்குது. மொபைல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 15 ப்ளஸ் நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 40,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 14ங்க, ஐஃபோன் 14 பார்த்தீங்க அப்படின்னா 256GB ஸ்டோரேஜ், பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்க அப்படின்னா 89% இருக்குது. இந்த 14 நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 31,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போல ரெனோ 12 ப்ரோங்க, இது ஒரு 12GB ரேம் 512GB வேரியண்ட்ல பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே நம்மளோட ரிசீவ் ஆயிருக்கு. இந்த ஓப்போ ரெனோ 12 ப்ரோவை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 18,500 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க, 512GB வேரியண்ட். அதுக்கப்புறம் அதே மாடலில் வந்து 256GB வேரியண்ட் உள்ள மொபைல், பேக் டோர்ல மட்டும் டேமேஜ் ஆகி ஒன்று ரிசீவ் ஆயிருக்கு. இந்த 12 ப்ரோவை நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 13,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் A26ங்க, இது ஒரு 8GB ரேம் 128GB வேரியண்ட், மொபைல் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மந்த் கிட்ட மொபைல் வாரண்டி இருக்கு. இந்த A26ஓட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 13,500 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விவோல V27ங்க, இது ஒரு 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வந்துடும். மொபைல் பாத்தீங்கன்னா பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இந்த விவோ V27ஓட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 12,500 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விவோ T4Xங்க, இது ஒரு 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் வந்துடும். டிவைஸுக்கு இன்னும் பாத்தீங்க அப்படின்னா 10 மந்த் கிட்ட பிராண்டோட வாரண்டி இருக்கு. விவோ T4Xோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 11,500 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விவோல V50eங்க, இது ஒரு 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் வந்துடும். பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. விவோ V50e நம்ம கொடுக்க போற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 19,000 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விவோல V50ங்க, இது ஒரு 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் வந்துடும். மொபைல் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட 9 மந்த் கிட்ட பிராண்டோட வாரண்டி இருக்கு. இந்த V50ஓட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 24,000 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஓப்போல ரெனோ 13 ப்ரோங்க, இது ஒரு 12GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் வந்துடும். மொபைல் பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ் சார்ஜரோட வித் பிராண்டோட வாரண்டியோட ரிசீவ் ஆயிருக்கு. இந்த ரெனோ 13 ப்ரோவை நம்ம கொடுக்க போற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 25,000 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிக்சல் 8ங்க, இது ஒரு 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வந்துடும். மொபைல் பாத்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ கண்டிஷன்ல டிவைஸ் மட்டும் தான் ரிசீவ் ஆயிருக்கு. இந்த பிக்சல் 8 நம்ம கொடுக்க போற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 24,000 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங்ல A36ங்க, இது ஒரு 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் வந்துடும். இந்த 36 பாத்தீங்க அப்படின்னா இன்னும் டிவைஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 மந்த்துக்கு மேல பிராண்டோட வாரண்டி இருக்கு. இந்த A36 நம்ம கொடுக்க போற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 18,500 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங்ல A56ங்க, இது ஒரு 12GB ரேம் 256GB ஸ்டோரேஜ்ல மொபைல் பாத்தீங்க அப்படின்னா சீல்டு கட் கண்டிஷன்ல ரிசீவ் ஆயிருக்கு. இந்த A56ஓட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 28,000 ரூபாய். இதோட பிராண்ட் வாரண்டி பாத்தீங்க அப்படின்னா 11 மந்த் கிட்ட இருக்கு. சீல்டு கட் கண்டிஷன் ரிசீவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் A36ங்க, இது ஒரு 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் வந்துடும். கிட்டத்தட்ட 10 மந்த் கிட்ட சாம்சங்கோட பிராண்ட் வாரண்டி இருக்கு. இந்த A36ஓட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 18,500 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரெட்மில நோட் 13 ப்ரோ பிளஸ்ங்க, இது ஒரு 8GB ரேம் 256GB ஸ்டோரேஜ் வந்துடும். இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோ பிளஸ் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 13,500 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங்ல பாத்தீங்க அப்படின்னா F02s, இது ஒரு 3GB ரேம் 32GB ஸ்டோரேஜ் வந்துடும். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3,500 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் சாம்சங்ல M04ங்க,
இது ஒரு 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வந்துடும். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3800 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரியல்மில 15 ப்ரோங்க. இது ஒரு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்துடும். இந்த 15 ப்ரோவோட ஆன்லைன் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 32,000 ரூபாய் வரும். இந்த 15 ப்ரோ ஷீல்டு கட் கண்டிஷன்ல நம்மகிட்ட ரிசீவ் ஆயிருக்கு. இதோட பிராண்ட் வாரண்டி கிட்டத்தட்ட 11 மந்த்துக்கு மேல இருக்கு. இந்த 15 ப்ரோவை நம்ம கொடுக்க போற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 22,000 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங் S20F. இது ஒரு லோ பட்ஜெட் 5G வேரியன்ட். இதுவும் ஒரு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்துடும். இந்த S20F நம்ம கொடுக்க போற பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 10,000 கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங்ல ஒரு லோ பட்ஜெட் மொபைல், இது 4G மொபைல் சாம்சங் M32. இது ஒரு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வந்துடும். இந்த M32 பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4,500 ரூபாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங்ல A17. இது ஒரு 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், பாக்ஸ் சார்ஜர் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. இந்த சாம்சங் A17 பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 15,000 ரூபாய்க்கு கொடுக்க போறோம். ஜஸ்ட் சீல்டு கட் ஆகி ஜஸ்ட் ஆக்டிவேஷன்ல நம்மகிட்ட வந்திருக்கு. இப்ப பார்த்த மொபைல்ல உங்களுக்கு ஏதாவது மொபைல் தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே தர கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த மொபைலை நீங்க ஹோல்சேலாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஹோல்சேலா பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.